என்னதான் காரியம் நடக்கவே மாட்டேங்குது, தவுந்து போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல உத்தரவு போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக ஏமாந்த போல பழச்சிருச்சே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா? மரபெல்லாம் பேசிட்டு வர இதையும் மீட்டு கொடுத்து என் வட்டியும் வாழ வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி இந்த பாவத்துக்கு இப்ப நான் இருக்கிற தகுதிமான புரிஞ்சுதா? எல்லாரும் 19 ஓட்டை கொண்டாடி மீட்டு கொடுத்துருந்தாயா? இது சத்திய வாக்கு. தாயி சில சோதனை எல்லாம் உன்னை போட்டு பாக்குறாங்க ஐயா, அவங்க அல்லேல பொத்த அழகு சூடு போட்டு இந்த கருப்பு நாம அடையாளம் போட்டுலாம் கொண்டாடி போடலாம். ஒண்ணும் மனசு சுற்றாத. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல நான் வரேன், பிடிச்சிக்கிறது பத்திரமா வச்சுக்கா. வரம்போ அங்க ஒரு அரசு பார்த்து தெரியல, ஒரு பிள்ளையார் ஒண்ணு இருக்குது இல்லையா? பிள்ளையார் சொத்திவங்க ஒண்ணு இருக்கிறான், பக்கத்துலயே ஒரு பெண் தேவாதி தாயி போய் 2 பேத்துக்கு மாலை வாங்கி போட்டு கல்புரம் பத்த வச்சு கும்பிட்டு மத்ததை நான் பார்த்துட்டேன். உடச்சே பேசிடலாம்டா. நாம மறைச்சு பேசுறோம்னா ஏன்னா தானே நினைக்கிறாங்க. சங்ககிரி அடியாருடைய ஊர், சொத்து 2 பக்கம் வரணும்டா. ஒண்ணு பொண்டாட்டி சொத்து, ஒண்ணு இவன் சொத்து. இந்த சொத்தை வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுதா? அதே மாதிரி ஆதாயம் ஒரு பக்கம் கொடுத்து ஏமாந்து போயிட்ட, அந்த காசு வந்து சேர மாட்டேங்குது. எதிரி மீறி போனா முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு சேர வேண்டியதை சேர்த்து கொட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அவ்வளவுதானே? ஒண்ணு பயப்படாத. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிற கோர்ட்டு கச்சேரி வில்லங்க வேண்டாம். தண்டாவளம் மூலமா நியாயத்துல முடிச்சுட்டாங்க. போதுமா? நியாயம் நானே அமைப்பேன், அமைச்சு கொடுத்து பேர் வாங்கி போடலாம். இது சத்தியவா. போதுமா? அடியா தலைக்கு மேல போயிடுது, தலையை முட்டு கீழே இறக்க முடியல, மூச்சு விடுறதுக்கு வழி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஆந்திர கருப்ப திசை காமிக்கிற அந்த திசை பிரகாரம் போ. எல்லாரும் மக்களும் படிப்படி மீட்டு போடலாம். கடனை அடைச்சு போடுறேன். தொழில் இன்னொரு தொழில் அமைக்கிறனாய, இன்னொரு தொழில் நீ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலையும் இன்னொரு தொழில் அமைக்க, அந்த தொழிலையும் விடாத செய்யும். கடன் போடலாம், பார்த்ததை நான் பார்த்துட்டேன். போதுமா? தாயே பாது கருப்ப போட்டில ஏமாந்த குழச்சிட்டியே. தாயி கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து நீ பட்டி எத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்ற மரபெல்லாம் பேசிட்டு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்று இது மறுபடியும் எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு தாயி. தாயி பயப்படாத, நான் இருந்த தகுதிமான இல்லை. அது போக செல்வாக்குங்கிறது பட்டிக்குள்ள 10 பணம் இல்லை. தாயி எந்தெந்த விதத்துல முடக்கணுமோ அந்தந்த விதத்துல முடக்கி இன்னைக்கு தோப்பும் தோரமா இருந்தது இன்னைக்கு வெறும்பட்டியா நிற்கிறாங்க. எல்லாரும் பங்கம் இல்லாம உங்க கோட்டையை கொண்டாடி முதல் அந்த சிக்கலுக்கு விட கொடுக்குறேன். படிப்படியா மேற்கொள்ள போதுமா? இதை உடைக்கணுமா? வெட்டிக்கலா பத்திரம் வச்சுட்டு தாயே பால் கருப்பு போட்டியில சில குறைய போட்டுட்டு நிக்கிறேன். நீ நம்பி நிப்பியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா தாயி காலாமிருந்தலைற மாதிரி தங்கத்தை தலையை வச்சு போல கப்பலுது. அவன் நேரம் காலம் கொஞ்சம் வக்கரிச்சு போச்சு. அவன் தப்புன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. புரிஞ்சுதா தாயி? கூடா நட்பு கேடா போச்சு. இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாது கருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் மக்களாம பட்டி மாத்தி அடியாங்க தொழிலையும் பெருக்கி தொழில் உத்தரவு போறனாய பெருக்கி அள்ளி படியாக்கு போடலாம். அதே மாதிரி உன்ற உசரம் மீட்டு கொடுத்துட்டுனா உன்ற உசரம் மீட்டு கொடுத்துருக்கா ஒன்னும் பயப்பட வேண்டாம். என் பட்டியல வந்து இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிற்கிறனாயா மீட்டு கொடுத்தனாயா உன்ற பட்டியல சில குறைய வச்சிருக்கிறேன். அது குறைய மீட்டு கொடுத்தாரு. இந்த போக்குவரத்து இது தலைவச்சு தெரியாது. புரியாத பொருளா நழுவிட்டு ஓடுதுறா. இதெல்லாம் பொண்ணா டாக்டருக்கு போகணுங்கிற நழுவுது. பொண்ணா டாக்டருக்கு படிக்கணும், பரிச்சு எழுதணும், பாஸ் ஆகணும் சொல்லி கேட்டு மங்களிக்கார உயிருக்கு போடாத நேரத்துல எடுத்துட்டு போன சொன்ன நேரத்துல வேண்டாம் நீ அங்க போய் காப்பாத்தாரன்னு சொன்ன இன்னைக்கு நீர்காய்ச்சோட கொண்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுக்குண்டான முறையும் இன்னைக்கு வந்து எனக்கு போசு கொடுக்கறதுக்கு செலுத்திட்டேன். அப்புறம் போசி ஆகிற போது உன்ற வட்டி பெருகுது பாத்துக்கலாம். மாதிரி பொண்ணால தகுதிமா போய் எழுத சொல்லி இந்த தடவை தீர்மானம் பண்ணி முடிச்சு கொடுத்தா இதை போக்குவரத்து பொண்ணால வச்சுக்க சொல்லு. காரியம் நடக்கணுமா? வருமானம் வரணும்னு சொன்ன வருமானம் பண்ணினேன். ஆனா ஏமாந்த குளம் பொழைச்சது.
இல்லையா? கொண்டு போய் முதல் வாயில் சிக்க வச்சிருக்குது, அதை மீட்டு போடலாங்க முடியும். நீ 8 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு, புரிஞ்சுதா? அதே மாதிரி அரசாங்க ரீதியாகவும் இன்னைக்கு எல்லாமே இடம் கூட நிக்குது, அதையும் மீட்டு போடலாம். என்ன அது போக நம்ம ஓட்டு இங்கிட்டு வந்துருச்சு, அதனால ஒரு காரியத்தை அடிச்சு போடலாம். அது போக கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுற, பொறுத்தது பொறுத்த திருநாள் வரைக்கும் கொஞ்சம் பொறு, திருநாளுக்குள்ள சில திசையை காமிக்கிற, அது பிரகாரம் ஒவ்வொன்னா முடிச்சு அழகு ஜோடிச்சு தேவட்டு சோடி கலசுமா நிறுத்தணும்னாயா. போதுமா? இந்த பிடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோ. தாயி அங்கார கருப்பம் கொட்டில கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க இல்லையா? தாயி ஏமாந்த குலம் பொழைச்சிருச்சுன்னு சொல்றேன் இல்லையா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு தங்கம் தகரமா போச்சு, இதுக்கு நல்ல விடக்கூடாதுன்னு வந்து மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் உலகம் தெரிய வேண்டாம், உனக்கு எனக்கு தெரிஞ்சா போது, பயப்படாதியா. அதுக்கு மீட் தந்துடுறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இல்லத்துல தொழில் ரீதியா எல்லாமே முடங்கி போச்சாயா. ஒர்க்கு கருக்கு கருக்குன்னு பயம் இல்லையா? மீட்டு கொடுத்துன்ற வட்டி பால் போல பெருக்கி பாலான்னு சொல்லிட்டு கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வைக்கிறாயா. ஆத்தங்கரையோட ஒரு தேவாதி கும்பிட்டு கும்பிடுறையா கும்பிடுறையா இல்லையா? எங்கிட்ட போய் சொல்லக்கூடாது, வந்து நின்றுட்டு இருப்பாரு, போய் கையேது பத்திரம் வச்சுட்டு. தங்கம் தகரமா போச்சு, தங்கம் தகரமா போச்சு இல்ல மத்தனும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியா. அதனால கூடா நட்பு கேடா போய் சொல்றதுக்கு முடியலன்னு சொல்லு. இன்னைக்கு தங்க மத்தனை இன்னைக்கு தகரமா நிக்கிறேன்னு சொல்ற புரியா புரியா? இந்த பழக்க வழக்கத்தை வீட்டு கட்டியத்தை பெருக்கி என்ன பண்றது ஒடிச்சைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன். தாயி தாயி அது போகும், காரியமும் கைவிட மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள வருமானமும் வர மாட்டேங்குது, இந்த குறையும் நீங்க முடியாத முடிச்சிட்டு இருக்கிறேன். உண்டாலியா தாயி? தாய் பயப்படாத, பாதுகாப்பு இருக்கும் கோட்டையில் நான் இருக்கிறாயா. எல்லாரும் மொத்தம் இல்லாம உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்திருந்தாயி. ஒரு நாள் உன்ற கோட்டையில வந்து நிக்க முடிச்சு தந்திருப்போம். பத்திரம் வச்சுக்கிறேன். என்னதாய் சொத்து வாங்கி தரணுமா? வாங்கி தரண்டாயா. அதோ ஒண்ணு பயப்பட வேண்டாம், நீ நினைச்சபடியே உண்டானதுக்கு செஞ்சு போடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். அனுபவ பாத்திரங்கிறது வேற, அது நம்மளுக்கு என்ன நாம காசு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்னை நினைச்சு அங்க போய் உட்காந்து பேசி அது நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தாயா. அது போக பழைய சொத்துக்கு இடம் கூட வந்து நிக்குது, விட கொடுக்கணுங்கிற எப்படி தீக்கிறேன்னு பாரு, எப்படி தீக்கிறேன்னு பாரு. போ வரம்போ இல்ல உடச்சு பேசணுமா வேண்டியது இல்லையா? பேசிட்டா பழைய சொத்துக்கு உன மகளிக்கானுக்கு வர வேண்டிய சொத்து இல்லையா தாயி? இன்னைக்கு அந்த சொத்துல வந்து எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி உன மாமனார் நாடகம் நடத்தி கூட போறத கண்ணை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருது. எப்படியும் நிம்மதியா இருந்தது என்னைக்கு இருந்தாலும் நாம நம்மளுக்கு தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து நல்லவனா உள்ள வந்து போகுதுச்சா, இதுல ஏதாவது சேதாரம் ஆயிடுமா? அவங்க பட்டி தான் சேதாரமாகும் ஒழியோ உன்ற பட்டி சேதாரம் ஆகாதாயா. இந்த பால் சக்தி வாக்கு நீ வாடு குழப்ப பாரு, மத்ததை நான் பார்த்து தொழில் கிளப்புடைய வெய்ய ஐயா. வா 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 கருப்பு கோட்டையில வெள்ளாமை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இத வித்து தட்டுறோம். 13 நாள் கூட வித்து போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு தோட்டம் ஒண்ணு புடிச்சலாமா? தேச காமிக்கிறேன் ஐயா, போய் பேசி தகுதிமா பேசி அள்ளிப்படியானது உனக்கு அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். அது போக பைய படிப்பு தான் கொஞ்சம் தவணையா நிக்குது, வீட்டு போடலாம். வேற என்ன வேணும்? போ வரம்போ ஐயா. தாயி இத்தனை சங்கடத்தை வந்து நிக்குது என்ற தங்கங்கா இல்லையா தாயி? இன்னைக்கு கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு இருக்கீங்க தாயி. குறையை மீட்டு கொண்டாடி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல, நீங்க எத்தனையோ பக்கம் போனா அது இதுன்னு சொல்லி போட்டு குழப்புறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு வாரிசுக்குமே உத்தரவு போட்டு என்ற தொழிலுக்கும் உத்தரவு போட்டு வருமானத்துக்கும் பக்கத்துணையா நிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயா? அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நான் இருக்கேன்னாயா தாயின் தகப்பணுமா என்னை மூணு நம்பிக்கை கையெழுதி வந்துட்டா கொட்டி பாலம் கோட்டி கொடுத்து கொண்டாடி கோட்டையில கொடி நாட்டி கொடுத்தா தகுதிப்பான் இல்ல. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் குறைய நீக்கிறேன். ரெண்டாவது தொழில் முறை கொட்டி கொடுத்துடலாம். இன்னொன்னு கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு நிக்கிறதா, அதுக்கு விட கொடுத்துறேன். கூடவே வந்து நிக்கிறனாயா இது தொழிலுக்கு வச்சுக்கோ. மாரியாயை கும்பிட்டியா 7 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கையேந்தினது ஒண்ணு. ரெண்டாவது இதனுடைய குறையும் சொல்லி போடலாம்.
வாயு ஒவ்வொருவா வந்து இல்லேன்னு வந்து கேட்ட பொம்பளைக்கு இல்லேன்னு சொல்றதுனால இதெல்லாம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது என்ன காரணம்? வாயும் வயிறுமா இருந்த போது ஒரு இல்லாதவ வந்து கேட்கிற போது இல்லேன்னு சொன்னதுனால விட்ட சிக்கல், அந்த சிக்கலை தீர்த்து போடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். புரியுதா? போ, நான் பார்த்துக்கிறேன். அடியா தாயே, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உங்க ரேட்டு கூட வர நாயா துணிஞ்சு நடத்து. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். இந்த பிடிச்சுக்கோ, பத்தனா வச்சுக்கோ. அடுப்பங்கிட்ட போய் ஒரு உத்தரவு வாங்கினா ஆகு. தகரம் போடணும் கேட்டு நிக்கிறிய ஓட்டலமாயா. இல்ல அப்படின்னா அந்த தகர வெட்டிய இருக்கிற தகர வெட்டியா போயிடுச்சு. நடத்து போடலாம். அது போக பொன்னாளர்களை பத்தி நீயே கவலை பண்ணி கிடக்குறேன். பாஸ் பண்ணி என்ன பட்டம் வாங்கி பதவி வாங்கி கொடுத்து புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அது போக போர்க்களத்தை எல்லாம் பண்ணிக்கலாம் குறைச்சாச்சு. நீ வந்து நீ பொழப்ப பாரு. அதே மாதிரி கோர்ட்டு போன ஒரு தொகை வரணுமாயா. அந்த தொகை வந்து பாக்கி நிக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? திருவிழாக்குள்ள கைப்பற்றி தந்தார். வேற என்ன வேணும்? என்னமோ வேணும், என்னென்னமோ வேணும். உடம்பு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவளுக்கு ஒன்னாளுக்கு என்னடா உடம்புக்கு கண்டனை போட்டு உழப்பிட்டு புரிஞ்சுதா? அதே மாதிரி ஒரு மருத்துவம் பார்க்கல பாரு. எந்த மருத்துவ குறையில்லாத முடிச்சு கொடுத்தாரு. இந்த பிடிச்சுக்கோ, எப்படி வேணாலும் பண்ணிக்க. நான் சொல்றது பொண்ணு இவ வேற மாதிரி செய்வான். அதனால இவ பெரிய பிறமையே செய்யும். ஐயா தாயி நிலவோஞ்சு வந்து நிக்குதப்பா. உண்டா இல்லையா? தலையை வெட்டி போட்டாங்க. தொழில் முறையும் சரி, இல்லத்திலும் சரி, இன்னைக்கு உடம்பு ரீதியாக பட்டி அத்தனை இன்னைக்கு முறைக்கு போச்சு. இதுக்கு நல்ல படம் கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கூட வந்து கேட்டு உண்டா இல்லையா தாயி? உங்க பட்டி முறைக்கு இன்னைக்கு 2.5 ஆண்டு காலம் வந்துதாயா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாங்க. இதை நல்லபடியா மீட்டு கொடுத்து வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு முடக்கிட்டாங்கன்னு சொல்றது புரியுதா? பயப்பட வேண்டாம். நீயும் எங்கெங்கேயோ போய் கையெழுந்துன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எதையும் மேல முடியல. ஏற்பட காசு விட்டு வச்சியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். 10 பணம் செலவு இல்லாம காப்பாத்தி போடலாம். புரிஞ்சுதா? காப்பாத்தி உன்ற வட்டியை தொழிலையும் பெருக்கி விட்டதையும் மீட்டு கொடுத்தாரு. போதுமா? இன்னும் சில ரகசியம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். 4 பேருக்கு தெரிய வேண்டாம். நீ நினைச்சபடியே சாதிச்சு போடலாம். புரியுதா? பத்திரா வச்சுக்க. ரசம் கொடுக்கு. ஏமாந்த புலம் பழத்துச்சு. இந்த ஏமாந்த புலம் வழி தேடி என் வட்டி மறுபடியும் கைப்பற்றி வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். இல்லையா தாய்? ஒன்னும் பயப்படாத. நீ நம்பி வந்துட்டீங்களா? நாங்க இருக்கிறப்ப நீ நினைச்சபடியே வீட்டு கைப்பற்றி கொடுத்தா. ஒண்ணு தொழில் ரீதியா இன்னைக்கு 1 பணம் வந்தா 9 பணம் தண்டாம் இல்லையா? சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற விடுதாடி தரணும். என்னை நம்பி வந்துட்டீங்களா தாயி? தாயின் தாக்குமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் 11ஆவது நாள்ல இருந்து மாற்றத்தை கொடுத்துடலாம். நீ நினைச்சபடியே புடிச்சும் கொடுத்துற, அமைச்சும் கொடுத்துற. கட்டளை போட்டுட்டாங்க ஐயா. கட்டளை போட்டு நீ கட்டத்தாச்சு கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்க. இல்லையா தாயி? 4 மாட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு முடங்கி போச்சாயா. இன்னைக்கு வருமானமும் இல்ல, தொழிலும் இல்ல. இன்னைக்கு தங்கங்களும் தகாத முறையில போய் நிக்குது. மறுபடிய பேசுறேன். இதுல இருந்தா மீட்டு கொடுத்து வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது. இதனால் தலை முழுகி போயிருமா இல்ல முழுகாதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. முழுகாம மீட்டு போடலாம். வாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதி மணிலாயா. என்ன மீனாட்சிக்கு பாக்கி நிக்குதா? மூக்குத்திக்காரிக்கு பாக்கி நிக்குது. உஷாரா என்னன்னு பாரு. புரியுதா? மூக்குத்திக்காரிக்கு மீனாட்சிக்கு கிரிகையில வச்சுட்டு அவளுக்கு ஒரு முறை ஒன்று பாக்கி நிக்குது. அந்த முறைக்கு போய் செலுத்திட்டு வந்துடும். 1. 2வது இதை மீட்டு கொடுத்தா சாதிச்சு கொடுத்துட்றேன். போதுமா? ஜோல்னா பையன்காட்ட கோடை எங்கிட்ட ஏமாந்துட்டியா? மந்திர மாயா ஏதாயி இப்படி எல்லாம் போய் விழுதுறீங்க. ஏடா மந்திர மாயங்களே கொண்டு போய் கொண்டு விடுறாங்களா தாயி? நானும் இல்லை, தேவாதிகளை கையேந்துங்க. புரிஞ்சுதா? எங்களுக்கு மீறி மந்திரமாடா உதவி நான் வரம்போ. போதுமா? இரு. அந்த சவால் போட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சத்தியில கற்பனை இருந்தா இதெல்லாம் எனக்கு சொல்லணும். இல்ல அப்படின்னா அப்படின்னு நினைச்சிய 2 மனசா வந்து நின்னுது. இப்போ 1 மனசாயிட்டியா? ஒரு ஐயா ஐயா பூமி ஒண்ணு கைப்பற்ற வேண்டிய நேரத்துல நீ கைப்பற்ற முடியாத நிக்கு. இதன் கைப்பற்றிட்டா பள்ளிக்கூடம் ஜேன்னு கட்டி போடலாம். வாடகை வேண்டாம், சொந்தத்தில் உட்காந்துக்கலாம். சரி அப்படின்னு அங்க வந்து கேட்டுட்டு நிக்குது. அடியா
40 சென்ட் போகுதுன்னு அடியான் கேட்கிறான். அவன் கொடுத்தா ஒட்டுக்கா கொடுத்துறேன்னு 85 சென்ட் சொல்றான். இதுக்கு ஆதாயம், ஆனா வாங்கினா நல்லா தான் இருக்கு, மனசு இருக்குது. ஆனா ஆதாயம் எச்சா கடனாய் போயிருமே அப்படின்னு தங்கம் பாய்க்குது. இதுக்கு விட நான் தர்றேன், உங்க பயப்பட வேண்டாம், பூமி வாங்கி கொடுத்துறனாயா, போய் உட்காரு, திங்கக்கிழமை கையில் தயிருப்போம். போதுமா? கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளை அமையணும், நல்லபடியா நடக்கணும், அப்படியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்குது. அது போக தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு சிக்கலா நிக்குது, வருமான ரீதியாகவும் சிக்கலா நிக்குது, உடம்பு ரீதியா கொஞ்சம் குழப்பத்தில் நிக்குது. இல்லையா? இது மொட்டிக்கட்டு போட்டு பாக்குறாங்க ஐயா. இது நோவெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் இருக்கிற உடம்பு மறு நிமிஷம் சலுப்பும் சங்கட்டமா நிக்குமாயா, புரிஞ்சுதா? அதே மாதிரி படுத்தா எந்திரிக்க முடியாது, கண்டபடி கனவு கண்டபடி குழப்பம். இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், வீட்டு தந்துடுறேன், ரசி காமிச்சிடுறேன், காரியத்தை முடிச்சும் போங்க. போதுமா தாயி? நீ வருமானத்தை கொஞ்சம் பெருக்கலாம். வர வாரமே தசை காமிக்கிறாயா, எல்லாரையும் முடிச்சு கொடுத்தார. இது போக்குவரத்துல வச்சுக்க, வாகனத்துல